அப்போ 30 நாள் சடங்கு முடிவான உடனே இது முதல் இதை அழைப்புதலை தாய்மாமனுக்கு தான் கொடுக்கும். பத்திரிக்கை வைக்கிறது பாக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மரவையில் கல்கண்டு, பழங்கள், தேங்காய் பழம், வேட்டி, அதோட ஒரு 101 ரூபா தாய்மாமனுக்கு கொடுப்பாங்க. பாக்கு வைப்பாங்க, இந்த பத்திரிக்கையை கொடுப்பாங்க. அவர் அதை ஏற்றுக்கிறாரு. முதல்ல ஆரத்தியாக எடுப்பாங்க. யார் ஆரத்தி எடுப்பாங்க? சடங்கான பொண்ணுக்கு, அதாவது புஷ்பவதியா இருக்குல்ல, அதனுடைய தாய்மாமன் மகள் அல்லது அந்த முறை உள்ளவங்க இந்த பெண்ணின் முகம் பார்த்து முன்னாடி நிற்பாங்க. இந்த பொண்ணுக்கு பின்னாடி அத்தை முறை உள்ளவங்க நிற்பாங்க. பொதுவான தீட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ குழந்தை பிறக்கையிலேயும் தீட்டும்பாங்க. ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு ஒவ்வொரு அது ஒரு சாதிக்குரியதாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சடங்கான தீட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த மரண தீட்டு. ஆனால் இந்த கன்னி தீட்டு 30 நாளும் ரொம்ப கடுமையாக கடைபிடிப்பாங்க. உடம்பங்காளியை எந்த கோயிலுக்குமே போக மாட்டாங்க. குலதெய்வத்துக்கு மட்டும் இல்லாமல் எந்த கோயில்களுக்கும் போக மாட்டாங்க 30 நாள் அந்த தீட்டில். மற்றவங்க கூட இந்த பெரும்பங்காளியை 16 நாள் அதை கடைப்பிடிப்பாங்க. ஆராவேல் பெரியாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ இந்த பகுதியில் பெரும்பான்மை வாழ்கிற ஏழுகிளை கள்ளர்கள் அப்படிங்கிற அந்த மக்களுடைய சில மரபுகளை பற்றி தான் பேசுகிறோம். இந்த முதல்ல தாய்மாமனுக்கான மிகப்பெரிய உரிமை அல்லது மரியாதை இந்த பகுதியில் உண்டு. அவர் எந்தெந்த நிகழ்வுகளுக்கு அக்கா தங்கச்சி வீடுகளுக்கு வருவார்? குழந்தை பிறந்த உடனே வருவார். அதுக்கான சடங்குகள், அந்த குழந்தைக்கான சடங்குகளில் பங்கெடுப்பார். அது உரிமையும் உண்டு அவருக்கு. அப்புறம் அது பெண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு பூ பெய்தின உடனே நடக்கிற சடங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் தாய்மாமனுக்கு உண்டு. அதுக்கப்புறம் நிறைவாக திருமணத்தின் போது தாய்மாமனுக்கு அதே சடங்குகள் செய்யணும். ஆணோ பெண்ணோ ரெண்டுக்குமே அவர் தான் செய்யணும். இறுதியாக ஒரு பெண்ணின் வாழ்வு நிறைவு பெறும் போது, அதாவது இறக்கும் தருவாயில் பிறந்த வீட்டு கோடிக்காக அந்த வீடு காத்து கொண்டு இருக்கும். அந்த அளவு ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் தாய்மாமன்களுடைய அல்லது பிறந்த வீட்டினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. இப்போ நம்ம ஒரு பெண் ருதுவாகும்போது அந்த சடங்கு வகைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முன்னையெல்லாம் ஒரு 15, 16, 17 வயதில் தான் குழந்தைங்க புஷ்பவதி ஆவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்தில் ஆயா, அப்பத்தா, அம்மா அப்படின்னு அவங்க அந்த குழந்தைக்கு பக்குவப்படுத்தி இருப்பாங்க. அந்த பருவ மாற்றத்தை கண்டு பயந்துராத அளவு அதுக்கு புகட்டியிருப்பாக பாடம். இப்படி நடக்கும், இதை கண்டு பயந்துடக்கூடாது. அப்படி நடந்த உடனே நீ அம்மாக்கிட்ட, அதாவது ஆத்தாட்ட சொல்ல வேண்டாம். அத்தாச்சி முறை உள்ளவர்கள்ட்ட தான் முதல்ல சொல்லணும். அதாவது மாமா மக்கா, அத்தை மக்கா, அந்த ஊரில் அந்த முறை உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் நீ சொல்லணும். அவங்க வழியாகத்தான் தாய்க்கு தெரியணும். தாய்க்கு சொல்ல மாட்டாங்க முதல்ல. எந்த ஒரு குழந்தையும் எனக்கு இப்படி நிகழ்ந்துருக்கு, நான் புஷ்பவதியாக இருக்கேன் அப்படிங்கிற தகவலை தாய்க்கு நேரடியாகவோ தாய்க்கு தகப்பனுக்கு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. மாறாக அத்தாச்சி முறை உள்ளவர்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாய்க்கு அந்த தகவல் தெரியும். உடனே தாயும் தகப்பனும் தாய் தான் முடிவு பண்ணி ஏகாளிக்கு சொல்லி அனுப்புவாங்க. ஏகாளி அப்படிங்கிறது வண்ணார் குடும்பத்தை ஏகாளி குடும்பம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் வருவார். வந்த உடனே வீட்டிலேருந்து ஒரு 4 முழை வேட்டியோ 8 முழை வேட்டியோ எடுத்து அந்த வேட்டியுடைய நுனியில் மஞ்சளை பூசி அவரை கூட்டிக்கின்னு பிறந்த வீட்டுக்கு அந்த தாய் போவாங்க. சில சமயங்களில் வண்ணாரை மட்டுமே அனுப்புவாங்க. ஏகாளியை மட்டுமே பிறந்த வீட்டுக்கு அனுப்பி தாக்களை சொல்லிட்டு வா. இவர் போய் பிறந்த வீடு அந்த எந்த ஊரோ எந்த வீடோ அங்கே கண்டு அறிந்து போய் சொல்லி, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி மக அல்லது அக்கா மக வயசுக்கு வந்திருக்கு சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா அவங்க அவருக்கு செய்ய வேண்டியதை மரியாதையெல்லாம் செஞ்சு வேட்டி செலவுக்கு பணம்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு 3ஆம் நாளோ 5ஆம் நாளோ தாய்மாமன் அல்லது தாய்மாமன்கள் இங்கே வருவாங்க. வரும்போது சாதாரணமாக தான் வருவாங்க. பச்சை ஓலை வெட்டியாந்து, பனை ஓலை வெட்டியாந்து முகப்புலையோ அல்லது பக்கவாட்டில் கூரை தாழ்வாரத்துலேயோ, பாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஒரு குடிசை மாதிரி அதை அமைச்சு அந்த குழந்தைய அதில் உட்கார வச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் வசதியை பொறுத்து, இப்போ வேண்டாம் சடங்கு வைக்க வேண்டாம், 30 நாள் வச்சுக்கலாம், அல்லது 2 மாதம் கழித்து வச்சுக்கலாம், அல்லது கல்யாணத்துக்கு முதல் நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. 30 நாள் சடங்கு வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லது ஒரு நல்ல நாள் பார்த்து தாய்மாமன்களுடைய வாய்ப்பு வசதி, அவங்களுக்கு வாய்ப்பு இந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய ஒப்புதலோட தேதி நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ 30 நாள் சடங்குன்னு வச்சுக்கிறீங்களே, இப்போ அவர் தாய்மாமன்ட்ட கேட்பா 30 நாள் வச்சுருங்க.
அப்போ 30 நாள் சடங்கு முடிவான உடனே பத்திரிக்கை அடிப்பாக. அந்த காலத்தில் ஓலை எழுதுவாங்க, இப்போ பத்திரிக்கை அடிப்பாங்க. அந்த பத்திரிக்கை அடித்தது முதல் இதை அழைப்புதலை தாய்மாமனுக்கு தான் கொடுக்கணும். தாய்மாமனுக்கும் மற்ற மாமன்களுக்கும். தாய்மாமனுக்கு 2 பேர் இருந்தால் அவங்க 2 பேரும் கொடுத்துட்டு, மற்ற மாமன்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது தாய்மாமனுடைய சின்னத்தா பெரியத்தா மைங்க, சித்தப்பா பெரியப்பா மகங்கள்லாம், இவங்க எல்லாமே தாய்மாமன் தான். சில சமயம் 7-8 பேர் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் போய் இந்த பத்திரிக்கை வைப்பா. பத்திரிக்கை வைக்கிறத பாக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மரவையில் பூ, புட்டு, கல்கண்டு, பல சீனி, பழங்கள், தேங்காய் பழம், வேட்டி, அதோட ஒரு 101 ரூபா இதெல்லாம் வச்சு மங்களகரமான பொருட்களோட தாய்மாமனுக்கு கொடுப்பாங்க. பாக்கு வைப்பாங்க, அந்த பத்திரிக்கையை கொடுப்பாங்க. அவர் அதை ஏற்றுக்கிருப்பார். அதே மாதிரி எத்தனை மாமன்கள் இருக்காங்களோ எல்லாருக்கும் பாக்கு வச்சுருவாங்க. பாக்கு வச்சு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்த பத்திரிக்கை மாமன்களுக்கு கொடுத்த உடனே அத்தைக்கும் அத்தைமார்களுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும். மாமன்கிறது தாயார் பிறந்த வீடு, அத்தைங்கிறது நம்ம அப்பாவோட அக்கா தங்கச்சிகளுக்கு வாக்கப்பட்ட வீடுகள், அங்கே இருக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் 2வது பத்திரிக்கை அத்தைமார்களுக்கு. அதுக்கப்புறம்தான் பங்காளிகளுக்கு, உறவினர்களுக்கு, தோழமைகளுக்கு எல்லாருக்கும் அப்புறம் வசதியை பொறுத்து எத்தனை பேரை கூப்பிடலாம் பார்த்து கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் சடங்கு வைக்கிறதுக்கு, இப்போ ஒரு நாள் சடங்கு வச்சுருக்கோம்னா அன்னைக்கு தாய்மாமன் குடும்பத்தோடு வருவாங்க. குடும்பத்தோடு மட்டும் அவங்க மட்டும் இல்லை, இப்போ 4-5 பேர் மாமங்க இருக்காங்க, தாய்மாமன் எல்லாரையும் அழைச்சிக்கின்னு வருவாங்க, பங்காளியெல்லாம் அழைச்சிக்கின்னு வருவாங்க. சில 100-200 பேர் வருவாங்க. வர்றவுக ஒரு 10 மரவை, 20 மரவை, 30 மரவை, 40 மரவை, 41 மரவை, ஏறத்தாழ ஒற்றைப்படையில் தான் அந்த மரவைகள் வரும். அவங்க வந்து இந்த நாயகின்னு வச்சுக்கிற மிருதுவான பெண்ணு அந்த குழந்தையோட ஊருக்கு வருவாங்க. ஊரின் எல்லையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் அங்கே இவங்க சமக்காலம் விரித்து வச்சுருப்பாங்க. அந்த இதில் அவங்கள உட்கார வச்சு இந்த குழந்தையோட தாய், அதாவது அண்ணன் தம்பியில் வரவேற்க போகணும் இல்லையா, அதனால் இவங்க மரவைகளில் வேட்டியில் எடுத்துன்னு போய் வேட்டி, சட்டை, மாலையெல்லாம் கொண்டுக்குன்னு போவாங்க. சந்தனம், பன்னீர் இதெல்லாம் கொண்டு போவாங்க. வர சொல்லி அந்த சமகாலத்தில் எல்லாரையும் வரிசையாக மாமங்களையெல்லாம் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்கு வேட்டி சட்டையை கொடுப்பாங்க. அவங்க பெரும்பதி வேட்டி சட்டை நல்ல வேட்டிலாம் வந்திருப்பாங்க கொடியில். அதை எடுத்து வச்சுட்டு துண்டை மட்டும் தலைப்பாயை கட்டிக்கிடுவாங்க. தலைப்பாயை கட்டின உடனே திருநீர் கொடுப்பாங்க, சந்தனம் குங்குமம் வச்சுக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாலை அணிவிப்பாங்க. எத்தனை மாமங்க உண்டோ அத்தனை பேருக்கும் இந்த தாய் வீட்டு இதுலேருந்து மாலை போடுவாங்க. மாலை போட்ட உடனே எல்லோரும் எழுந்து புறப்பட தயார் வீட்டுக்கு அல்லது மண்டபத்துக்கு. அப்போ கூட ஒரு 50-60 பெண்கள் வந்திருப்பாங்க அந்த மரவையில் எடுத்துக்கின்னு வர்றதுக்காக. அவங்கெல்லாம் அந்த மரவையில் பொருட்கள் அங்கே தான் பரப்புவாங்க. என்ன பரப்புவாங்க? அந்த பொருட்கள் என்ன இருக்கும்? பட்டுச்சேலையும் இதுவும் இருக்கும். தாய்மாமன்கள் நகை போடுறதுன்னா அந்த நகை ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க. எத்தனை மாமன்கள் இன்னும் ஒவ்வொரு மாமனும் 2-3 மரவைகள் கொண்டு வருவாங்க. தாய்மாமன்கள் ஒரு 30-40 கூட கொண்டு வருவாங்க. மாமங்க ஒரு முறையில் அப்படி கொண்டு வருவாங்க. அப்போ 30-40 மரவை வந்துருச்சுன்னா ஒவ்வொரு மரவையிலையும் பழம், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் பழம், சாத்துக்குடி பழம், இந்த மாதிரி பொருட்கள் 30-40லையும் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த தாய்மாமன்கள் அந்த பொண்ணுக்கு அணிவிக்கிறதுக்காக நிலை மாலை மாதிரி ஒரு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு கலட்டாமல் போட்டுக்கிற மாதிரி ஒரு மாலை. இப்போலாம் அந்த மாலை 3000, 4000, 2000ன்னு விற்கிது. அப்புறம் இந்த எல்லா மாமன்களும் அந்த குழந்தைக்கு போடுறதுக்கு சாதாரண மாலை வாங்குவாங்க. இந்த மாலைகளோட இவங்க எல்லாம் புறப்பட்டு பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க அல்லது மண்டபத்துக்கு வருவாங்க. மண்டப வாசலில் மாமங்கில வரவேற்க ஆரத்தி எடுப்பாங்க. யார் எடுப்பா? இந்த குழந்தையோட தாயார். அண்ணன் தம்பிகளுக்கு அந்த தாயார் தான் முதல் ஆரத்தி தாயார் தான் எடுக்கணும். அதாவது இந்த தாய்மாமங்களுடைய அண்ணனாக இருப்பாங்க, தாய்மாமங்களுடைய அக்கா அல்லது தங்கச்சியாக தானே இருப்பாங்க. ஸோ முதல்ல அந்த அக்கா தங்கச்சி தான் அந்த வீட்டுக்கு அந்த குழந்தையோட தாய் தான் முதல் ஆரத்தியை எடுப்பாங்க. முதல் ஆரத்தி என்னென்னா வெள்ளி குடம். அந்த வெள்ளி குடத்தில் 5 முக விளக்கை வச்சுருப்பாங்க. 5 முக விளக்குனா நம்ம குத்து விளக்கு இருக்கு இல்லையா, அந்த குத்து விளக்குடைய மேல் பகுதி 5 முகமாக இருக்கும். 5லையும் திரி போட்டு கொளுத்துவோம் இல்லையா வீடுகளில். அந்த மேல் பகுதியை மட்டும் கலட்டி இந்த வெள்ளி, அதுவும் வெள்ளியில் தான் இருக்கும், இந்த வெள்ளி குடத்தில் வச்சு அதில் திரி மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த வெள்ளி குடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், அந்த திரி மட்டும் போட்டுருவாங்க, ஜோதி இருக்காது. அதை முதல்ல ஆரத்தியாக எடுப்பாங்க. யார் ஆரத்தி எடுப்பாங்க? இந்த சடங்கான பொண்ணுக்கு
அதாவது புஷ்பவதியாக இருக்குல்ல, அதனுடைய தாய்மாமன் மகள் அல்லது அந்த முறை உள்ளவங்க இந்த பெண்ணின் முகம் பார்த்து முன்னாடி நிற்பாங்க. இந்த பொண்ணுக்கு பின்னாடி அத்தை முறை உள்ளவங்க நிற்பாங்க. சில ஊர்களில் வந்து அத்தை முன்னாடியும் தாய்மாமன் பின்னாடியும் அந்த குழந்தைக்கு பின்னாடியும் நிற்கிறது உண்டு. அப்போ இந்த ஆரத்தியை முதல்ல இந்த குடம், வெள்ளி குடம், அந்த 5 முக விளக்கு ஆரத்தி எடுத்து அந்த பெண்ணின் வலது பக்க தோள்பட்ட வழியாக பின்னாடி நிற்கிற பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்க, குழந்தைகிட்ட. அது பண்ணிவிட்டு இறக்கி வைக்கும். ரெண்டாவது, இது மட்டும் கம்பல்சரி. அப்புறம் உள்ள இதுகள்லாம் எத்தனை அக்கா தங்கச்சி இருப்பாங்களோ எல்லோரும் இருப்பாங்க. அதாவது இந்த சடங்கான பொண்ணோட சின்னத்தா பெரியத்தா முறை உள்ளவங்க எல்லாருமே ஒரு 7-8 பேர் கூட வைக்கலாம். அப்போ அந்த ஆரத்தி பொருட்கள் 7-8ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், 5ஆகவும் இருக்கலாம். அது அந்த தாய்மார்களுடைய பொறுப்பு. அப்போ ஒவ்வொரு இப்போ குடம் ஆரத்தினா 3 முறை ஆரத்தி எடுத்துகிட்டு பின்னாடி நிற்கிற குழந்தைகிட்ட கொடுப்பாங்க. அவங்க வாங்கி வச்சுருவாங்க. அந்த இது வந்து நம்ம முதல்ல மாமங்கில வரவேற்கிறதுக்காக மாமங்களுக்கு வரவேற்புக்காக ஆரத்தி எடுக்கிறது வேறு, இந்த பெண்ணுக்கு சடங்கு சுற்றும் போது செய்கிற சடங்குக்கான ஆரத்திங்கிறது வேறு. இது வந்து தண்ணீரில் நிறைஞ்ச சொம்பு தான் இருக்கும். தண்ணி நிறைய உள்ள ஒரு சொம்பு, அந்த குடம் இருக்காது. குடம் வந்து மாமனுக்கு செஞ்சது, நான் மருவி சொல்லிட்டேன். இந்த குழந்தைக்கு திட்டி சுற்றும்போது குடத்து நிறைய தண்ணீர் இருக்கும், அந்த சொம்பு, அது முதலுது. அப்புறம் காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கு அதில் திரி போட்டிருப்பாங்க, அது 2வது ஆரத்தி. 3வது ஒரு மரபை அல்ல ஒரு மரக்கா அல்லது ஒரு படி, லிட்டர் படி இருக்கு இல்லையா, அதை கோபுரம் மாதிரி நெல் வச்சுருப்பாங்க. அந்த நெல்லில் எழுத்தாணியில் சொருகப்பட்ட ஒரு வெற்றிலை, அந்த நெல் உச்சியில், அந்த கோபுரம் போல் நெல்லில் உச்சியில் எழுத்தாணி சொருகுவாங்க. எழுத்தாணி உச்சியில் வெற்றிலை இருக்கும். அதுக்கப்புறம் 4வது விஷயம், ஒரு உலக்கில் கோபுரம் மாதிரி உப்பு வச்சுருப்பாங்க, அந்த உப்பு அலத்தி எடுப்பாங்க. 5வது பச்சரிசி களி கிண்டி இருப்பாங்க குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு. அந்த பச்சரிசி களியை தட்டில் வச்சுருப்பாங்க, அந்த ஆலத்தி. அதுக்கப்புறம் தட்டில் சாப்பாடு வச்சுருப்பாங்க, அந்த சாப்பாட்டை ஆலத்தி செய்வாங்க. கடைசியாக ஒரு தட்டில் திருநீரும் ரொட்டியும் இருக்கும், அது ஆலத்தி. அப்போ இந்த 7 3 3 3 6 7 ஆலத்தி வரிசை. எல்லார் வீட்லேயும் இதை ஒன்று தான் மறக்காமல் வைக்கணும். இந்த தாய்மாமன் 3 முறை சுற்றி பின்னாடி இருக்கிற குழந்தைகிட்ட கொடுப்பா, அவங்க 3 முறை சுற்றிட்டு கீழே வைப்பாங்க. இப்போ இந்த 7 பொருட்களையும் ஆலத்தி முடிஞ்ச உடனே முன்னாடி நிற்கிற பொண்ணுக்கிட்ட மாமன்கிட்ட கொடுப்பாங்க. இப்படி 3 முறை இந்த ஆலத்தி பொருட்களை சுற்றுவாங்க. 3 முறை சுற்றின உடனே எப்போ சுற்றுறாங்க, மாமே அலங்கரிக்கப்பட்ட பொண்ணே கூட்டி வந்து நடுகாலில் அல்லது மேடையில் நிப்பாட்டி அந்த மனக்கட்டையை ஒரு வெள்ளை துண்டு உரிச்சிருப்பாங்க, அந்த மனக்கட்டையில் நிப்பாட்டி இதெல்லாம் நடக்குது. இப்போ அது மாமன் கொண்டு போகிற சேலையை கட்டித்தான் செய்யணும்னு இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு அலங்கரித்து தான் வச்சுருப்பாங்க. இவங்க தாய் மாமன் மாலை போடுவாங்க. அப்போ எல்லா மாலைகளையும் ஒவ்வொரு மாமனும் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த திட்டி சுற்றுறது நடக்குது. திட்டி சுற்றி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பெரியவர்கள்லாம் இணையராக வந்து புரிஞ்ச முன்னாடி 2 பேரும் வந்து குழந்தைய 90 ஊசி விட்டு வாழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் தாய்மாமன்களுடைய நகை போடுறது, பரிசளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏறத்தாழ இது ஒரு 1/2 மணி நேரம் அந்த சடங்கு நடக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே தாய்மாமனே வந்து அந்த குழந்தைய எல்லா நிறைவானோன்னு ரூமுக்கு கூட்டின்னு போவாங்க 1/2 மணி நேரம் கழித்து. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து எல்லாருக்கும் பரிசளிப்புங்கிறது வேறு மாதிரி நடக்கும். அப்புறம் தாய்மாமன்களுக்கான விருந்து நடக்கும். ருதுவான தீட்டுன்னு ஒன்று இருக்கும். வயசுக்கு வந்த தீட்டுங்கிறது மற்ற தீட்டுகளை விட இப்போ ஒருத்தனுடைய சாவில் ஏற்படுற தீட்டை காட்டிலும் இப்போ குழந்தை பிறக்கையிலையும் தீட்டும்பாக ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு அது ஒரு சாதிக்குரியதாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சடங்கான தீட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த மரணத்தீட்டு. ஆனால் இந்த கன்னி தீட்டு வந்து 30 நாளும் ரொம்ப கடுமையாக கடைபிடிப்பாங்க உடம்பங்காளியை. எந்த கோயிலுக்குமே போக மாட்டாங்க, குலதெய்வத்துக்கு மட்டும் இல்லாமல் எந்த கோயில்களுக்கும் போக மாட்டாங்க 30 நாள் அந்த தீட்டில். மற்றவங்க இந்த பெரும்பங்காளியை 16 நாள் அதை கடைப்பிடிப்பாங்க. இந்த விழா இதெல்லாம் சடங்கெல்லாம் முடிஞ்சோடனே இந்த விருந்து நடக்கும். இந்த இதே சடங்கு தான் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் மாமன் போயிட்டு அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு சடங்கு செய்யணும். அப்போவும் இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் இந்த பகுதியில் மாமன் விருந்து அப்படின்னே ஒரு விருந்து உண்டு. நம்ம நகரங்கள்லாம் வரவேற்புன்னு சொல்கிறோம்ல, ரிசப்ஷன், அது மாதிரி இங்கே இந்த பகுதியில் கல்யாணத்துக்கு முன்னாடி தாய்மாமன் விருந்து வந்து மாமன் விருந்துனே சொல்லி கூப்பிடுவாங்க. மாமங்களுக்காக விருந்து அளிக்கிற விருந்து. அப்போவும் மாமன் இந்த சடங்கு சுற்றுவாங்க, ஆணோ பெண்ணோ. அதாவது தங்கச்சி மயனாக இருந்தாலும் அவர் தான் சுற்றணும், அவர் தான் கொண்டு வந்து
அவங்க வீட்டிலேருந்தே வந்து சுற்றுவாங்க. அதே மாதிரி தங்கச்சி மகனும் மகள் 2 பேருக்குமே அவங்க தான். ஆக இந்த மாமன் சடங்குங்கிறதும் சரி, திருமணத்தன்னைக்கும் சரி, இந்த மாமனுடைய பங்கு ரொம்ப பெரிய பங்காக இருக்கும். இந்த விழா வந்து அந்த அந்த குழந்தை பிறந்த வீட்டுக்கு முதல் விழாவாக இருக்கும். அது போன ஜெனரேஷனில் வேறு வேறு விழாக்கள் நடந்தாலும் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 10-15 வருஷத்தில் நடக்கிற மிகச்சிறந்த விழாவாக இந்த ருதுவான சடங்கு விழா நடக்கும். இந்த சடங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த பகுதி மக்கள். அகரத்தார் வீடுகளாகட்டும் அல்லது ஏழ்விலை கள்ளர்களாகட்டும் மிகச்சிறந்த முக்கியத்துவம் கொடுத்து இது விழாவை நடத்துவாங்க. பெரிய பொருட்செலவு. இப்போவெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக இந்த சாப்பாடு செலவெல்லாம் செய்கிறாங்க. ஒரு இலையெல்லாம் வந்து ஒரு 800-900 ரூபா பெருமானம் உள்ள இலையாக இருக்கும் விருந்துக்கு. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மீன், இறால், இப்படி ஒரு 15-16 வகை வைக்கிறாங்க இலையில். அதுக்கப்புறம் சாப்பாட்டு ஐட்டங்கள், ஒவ்வொன்றிலையும் குழம்பு, சூப்பு, ஏறத்தாழ நான் 800-900-1000 ரூபா பெருமானம் உள்ளது தான் நூற்றுக்கணக்கில் வசதிக்கேற்ப அதை செய்கிறாங்க. இந்த சடங்குங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நினைச்சு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியது. சில குடும்பங்களில் இப்போவெல்லாம் இந்த ருதுவானதை வெளியே கூட சொல்ல மாட்டேன், விட்டுருங்க இது ஒன்று தான், குழந்தை 10வது படிக்க 14வது படிக்குது, இதை ஏன் சொல்லிக்கணும், கல்யாணத்தும் போதே பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைவு செய்கிறவர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒன்று இது விட்டுருந்தால் அப்புறம் சொல்கிறேன்.